கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பட்டை அணிந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம் சென்றனர். கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் எதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று மருத்துவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மௌன அஞ்சலி ஊர்வலம் மேற்கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தில் ஊர்வலமாக வந்து நுழைவு பகுதியில் அமைதியாக நின்றனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்கள் மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றவும் வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகளை முன்வைத்தனர். இன்று எங்கள் சக மருத்துவர் கல்கத்தாவை சேர்ந்த மௌனிகா தேவ்நாத்தின் மீது நடந்த கொலையையும் கற்பழிப்பையும் கண்டித்தும் மற்றும் எங்கள் மருத்துவர்கள் அதை ஒட்டி நடத்திய போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய காயவர்களை கண்டித்தும் தேசிய மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர கோரியும் எங்கள் சக மருத்துவர்கள் அனைவருக்குமான பணி உரிமை பாதுகாப்பினை வழங்கிட கோரியும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் தேனி மாவட்டத்தின் சார்பிலும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதுநிலை மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் சார்பாகவும் இன்று மௌன அஞ்சலியை செலுத்தினோம். மேலும் இதை ஒட்டி எங்களது இந்திய மருத்துவக் கழகம் தேசிய அளவிலான நாளை ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்திற்கான அழைப்பினை மேற்கொள்ள இருக்கிறது. அதில் எங்களை சார்ந்த அனைத்து மருத்துவர்களும் தனியார் பிரைவேட் பிராக்டிஸை நாளை நிறுத்த இருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சார்பில் நாளை காலை 7 மணியிலிருந்து 8:30 மணி நேரம் ஒரு மணி நேர அடையாள OP புறக்கணிப்பும் நடைபெறும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.